கருப்பசாமி மறுபடி பாண்டிய நகர் போயிடுச்சு. கருப்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் அப்படி போட்ட வாக்கில் எல்லாம் அப்படியே கிடக்குது. அதுதானே, அதனால தான் ஓடி போய் பார்த்தேன். போட்ட வாக்கில் இருக்குது. அதனால் இன்னொரு டைம் உன்னோட ஆலயத்திலேருந்து எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரணும். எப்போ கொண்டு வந்து கொடுப்பேன்? கொண்டுட்டு வா. வியாழக்கிழமை கூட நானும் ஓடி போய் பார்த்து உனக்கு வெகு விரைவில் தான் இருக்குது, தூரமெல்லாம் இல்லை. எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒரு 2 மட்டும்தான் சேர்த்து வைக்கணும். என்ன சேர்த்தணும்? ஒன்று மருமக வரணும். பணமெல்லாம் வந்துடும், அதெல்லாம் பயப்பட வேணாம். மருமக வரணும். எல்லாமே கொஞ்சம் பிடிவாதத்தில் இருக்கா. அதனால் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும். அதுவும் தொடங்கிடலாம். நல்லபடியாக கருப்பசாமி கூட இருக்கேன். எந்த வித குழப்பம் இல்லாமல் உனக்கு ஆளுகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு உன்னோட ஆலயத்துலேருந்து தண்ணி கொண்டு வா. உனக்கு வியாழக்கிழமைக்கு உனக்கு நான் கூட்டி சொல்லிட்டு போகிறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு என்னோட மக வந்து எனக்கு வரணும். என் மக எனக்கு வரணும். இப்போ என் மக வரணுமா? கட்டாயம் வரணுமா? சரி, என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு 3 சுற்றிட்டு ஓடும். விட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? மறுபடி வேளம்பாளையம் போயிடுச்சு. அதே போல் கருப்பசாமி என்னோட மகளும் எனக்கு வேணும். உசுரோடு முழுசாக திரும்பி வரணும். அப்படி தானே? அதனால் நீயும் போய் என்னோட ஆலயத்தை போய் ஒரு 3 சூழ்நிலையின் காரணமாக போயிட்டான். சூழ்நிலையின் காரணமாக போயிட்டால நீயே போய் சொல்லிட்டியா? சூழ்நிலை காரணமாக போயிட்டான். நான் அதை தான் கேட்டேன். சூழ்நிலையின் காரணமாக போயிட்டான். அதனால் கருப்பசாமி உனக்கு நீ கூப்பிட்டா சரின்னு கூப்பிட்டு வந்தால் போதுமா? வந்தால் போதும்ல. எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு வந்து இங்கே பொங்கல் வச்சிரு, சரியா? அடுத்த 3வது வியாழக்கிழமை வர்றதுக்குள்ளே ஒரு டைம் போய் பார்த்து பேசுனா அப்படின்னா அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே என்னோடய தாயின் தகப்பன் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்தால் போதும்ல. போய் காலில் வந்து ஓடு. அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக நம்மளும் நல்லா இருக்கிற அளவுக்கு கருப்பசாமி பிள்ளைய உனக்கு கூப்பிட்ட இடத்துக்கு சொன்ன மாதிரி வந்துடுவான். அதை பற்றி பயப்பட வேணாம். தொழிலையும் எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதையும் கவலைப்பட வேணாம். கடன்லேருந்து உனக்கு மீட்டும் கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து அடுத்த ஒரு 3 மாதத்துலேருந்து வருமானத்திலையும் குறைவில்லாமல் கடன்லேருந்து மீட்டு கொடுக்க அடுத்த ஒரு 1.5 வருஷ காலத்துக்குள்ளே உன்னோட கடனை பூரா கட்டி பேரெல்லாம் ஓரளவுக்கு நல்லாத்தான் இருந்துச்சு. பேரத்தை எல்லாமே இப்போ கெட்டுப்போச்சு இல்லையா? அதனால் இப்போ இருக்கிறதா சாவறதாங்கிற நிலைமை இருக்குது. இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வேண்டி வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அப்படி தானே மகளே? அதனால் இன்னையிலேருந்து உனக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு, சரியா? வியாழக்கிழமையோட எல்லா கஷ்டமும் படிப்படியாக தீர்த்துருவேன். என் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு போயிடும். இத்தனையும் உனக்கு நான் தாயும் தகப்பனாக இருந்து பிள்ளைகளையும் காப்பாற்றி வேலையும் கொடுத்து கடன்லேருந்து மீட்டு கொடுத்துறேன். ஒரே ஒரு ஆள் தான் ஒருத்தன் பண்ணின வேலை தான், பூராலாம் பண்ணலை. ஒரே ஒருத்தனை நம்பி போச்செல்லாம். போச்சா போலியா? போயிடுச்சு. வியாழக்கிழமைக்கு அது சொல்லுவேன். உனக்கு நீ கேட்டதெல்லாம் சொல்லிட்டேன். நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது. அதனால் என் சகோதரனை வியாழக்கிழமைக்கு ஒரு முடிவு பண்ணிடுவேன். அதனால் இப்போதைக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. இதை இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆளுகள்லாம் உள்ளுக்கு சாப்பிட்டு கருப்பு இன்றைக்கே அவன் படிவாசம் வந்துடுறப்போ வியாழக்கிழமைக்கு எனக்கு வந்து மாலை பாட்டில் எனக்கு வேணால் பொங்க வச்சு மறுபடியும் நம்பி ஒரு வச்சு நம்ம போகிற வேலைக்காவது நிரந்தரமாக போகலாமா வேணாமா? அப்படி தானே மேலே? அதனால் போகிற வேலைக்கு இதுலையாவது ஒரு தடை நான் கருப்பை முற்றுக வச்சுருந்தேன். அதனால் இன்னையாவது போகலாமா வேணாமா? கருப்பசாமி சொல்கிறதுல ஒரு முடிவு பண்ணிடலாம். அப்படி தானே? சரி, போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நீ போகிற வேலைக்கு தாராளமாக போடலாம், சரியா? முதலீடு போடாமல் நீ இருக்கிறதுல போனேன்னா நல்லபடியாக எனக்கு வருமானத்தையும் கொடுத்து எனக்கு மனசில் தான் வியாதியை தவிர உடலில் எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு என் சகோதரன் சொல்லிட்டான். அதனால் உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி என்னை வெளியே எப்போ மாற்றி அமைச்சு கொடுப்பேன். இன்னும் ஒரு 6-3-18 150 நாள் 6 மாதத்துக்குள்ளே நம்மளையும் மதிக்கிற அளவுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஓர்சல் பண்ணி ஒரு சிலதெல்லாம் தோட்டத்துக்குள்ளேயே சரியில்லாமல் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி
நம்ம நினச்ச மாதிரி நீ சந்தேகப்பட்ட ஆள் தான் கொஞ்சம் இடைஞ்சலெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அதையும் உனக்கு மாற்றி உனக்கு அதே இடத்த சகோதரனோட மூலியமாக உனக்கு இடத்த மீட்டு கொடுத்து அதே போல் எந்த வித குழப்பமில்லாமல் உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? இருக்கிற காலங்கள் வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நல்லபடியாக படிக்க வைக்கணும், அதானே? அதே போல் நல்லபடியாக பொருளாதாரம் வரணும், செய்கிற வேலையில் கை கொடுக்கணும். அத்தனையும் கர்ப்பசாமி உனக்கு கை கொடுக்க வைக்கிறேன். குழப்பம் இல்லாமல் குடி. இன்னையோடு அந்த குழப்பம் முடிஞ்சிச்சு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும், சரியா? இதை கொண்டுட்டு போய் யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, எனக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு தெரிஞ்சிடணும் கருப்பசாமின்னு நாலா பக்கம் அறுத்து போட்டு, உன்னோட எல்லாம் எங்கெங்கே இருக்கோ எல்லா பக்கம் சுற்றிலையும் 4 அறுத்து போட்டு நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசல் வந்துடுறேன். நல்லபடியாக படிக்க வச்சு சொன்னபடி கேட்க வச்சு உனக்கு பேர் விளங்குற மாதிரி உருவாக்குனா போதுமா? உனக்கு நீ இப்படி நிற்கிற அளவுக்கு கருப்பேன் உனக்கு நான் கூட இருந்து தாயின் தகப்பன உனக்கு நான் கூட இருக்கேன். தவறாமல் நான் சொன்னதை மட்டும் செய், நான் கூடவே இருக்கிறேன். போது கருப்பசாமி மறுபடியும் பவானி போயிடுச்சுப்பா. பவானி அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா நம்ம நினச்சது போல் 2 காரியமுமே ஆயிருமால, சரியா? 2 காரியமுமே கண்டிப்பாக ஆயிரும். அதில் எந்த வித குழப்பமும் கிடையாது. அதனால் கல்யாணத்தை விஷயம் பார்த்தான், கல்யாண விஷயம் நல்லபடியாக அமைஞ்சிடும். இதை போய் பார். என் மகளுக்கு கரெக்டாக ஓகே அப்படின்னா அதையும் பார், இல்லை பிடிக்கல அப்படின்னா அதையும் விட்டுரும், சரியா? அடுத்து உனக்கு நல்லபடியாக நீ நினச்சது போல் இன்னமும் சிறப்பாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் 3 வந்துடும், இன்னும் 6 மாதத்துக்குள்ளே, சரியா? ஆக மொத்தம் இதே சரியாக தான் வரும். நீ ஸ்டெப் எடுத்துனே இதே முடிச்சிடலாம். அதனால் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி என்னோடய மகனுக்கு தான் பெரும் பிரச்சனை, அதானே? என் மகனுக்கு நாளைக்கு காலையிலேருந்து, சரியா, அங்கே அந்த டைமுக்கு காலையிலேருந்து நைட்டு 6 மணிக்குள்ளே பார்க்க சொல். நாளைக்கு ஒரு வாய்ப்பை நடுவ விட வேண்டாம்னு சொல்லிடு. யார்கிட்ட சொல்லுவீன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு வாய்ப்பு என் கண்ணுக்கு தென்படுது. அதில் கம்மியாக ஒரு 6 மாதம் தங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்கே அமையும். அதனால் நாளைக்கும் பாரு, 4 நாளெல்லாம் கிடையாது, நாளைக்கே ஒரு வாய்ப்பு, அதுக்குண்டான வாய்ப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதில் எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? உனக்கு காப்பாற்றி கொடுத்து வர்றதுக்கு இல்லாமல் உனக்கு நான் அங்கேயே நிப்பாட்டி அவன் நினச்சி ஆசைப்பட்டது போல உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். எந்த வித பயப்படவும் வேணாம். வியாபாரமும் உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்துறேன். நடந்த கால் கொஞ்சம் தேயணும், சரியா? அதனால் 3 ஜென்மமாக பண்ணின பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் விலகிறதணும் அப்படிங்கிற காலத்தினால தான் உன்னை நடக்க வச்சுருக்கேன், சரியா? அதனால் நீயும் சலுப்பு இல்லாமல் வந்துட்டுருக்க. அதே போல் கருப்பசாமி உனக்கு சலுப்பு இல்லாமல் அந்த 2 வேலையும் கருப்பை அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உன்னை வாழ வச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பம் கூடவே வரப்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பலக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரிப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? அவினாசி போயிடுச்சு. நல்லபடியாக எனக்கு கம்பெனி ஓடணும், வாழ்வா சாவாங்கிற நிலைமையில் இருக்கும். அதனால் எனக்கு கடன்லேருந்து எனக்கு மீட்டு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமியை எனக்கு காப்பாற்றணும். அதனால் கடைசி ஒரு முடிவையும் கேட்டுட்டு போயிடுவான், அப்படி தானேம்மானே? அதனால் வாழ்வா சாவாங்கிற நிலைமைக்கு நம்ம இப்போ போயிட்டோம். அதனால் வெளியில் சொல்கிற மாதிரி பிரச்சனையெல்லாம் கிடையாது, அதானே? அதனால் நல்லா லாக் ஆகிட்டோம். அதனால் இப்போ கம்பெனியில் வேலை கொடுத்தாலுமே அதுலேருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயந்தான், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு அதில் ஒரு நல்ல தீர்வு பண்ணணும். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். போய் காலைல விழுந்துட்டு வா. சரிப்பா கருப்பசாமி, அப்படியாப்பா? சரி. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு கடன்லேருந்து மீட்டு கொடுத்துடலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால் உனக்கு ஒரு வழி காட்டணும். அதனால் வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டிலும் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துடுறியா? இன்னையிலேருந்து உனக்கு பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இன்னையிலேருந்து நின்றும். உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கடனை கட்டி உனக்கு கம்பெனியும் மீட்டெடுத்து எந்த பொருள் விரயமாகாமல் அதிலேருந்து வெளியில் வர வச்சா போதுமா? நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். இதை மட்டும் பாங்காக வச்சுக்க. அதுக்கு தான் உனக்கு எல்லாமே மாற்றி அமைச்சிட்டேன். வியாழக்கிழமைக்கு வா. ஆக மொத்தம் அது எல்லாம் வந்தால் மட்டும்தான் நீ கடனை தப்பிக்க முடியும், அதானே? அதுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். வியாழக்கிழமையிலேருந்து ஒரு தீர்வு.
அதை கம்பெனியில் வச்சிரு. இதை கொண்டு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு வந்து கேஸ் பிரச்சனை, அந்த தோட்டத்திலேருந்து பிரச்சனையை முடித்து கொடுத்து நான் வந்து இப்போ வாய்தாவுக்கு போகலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதனால் என்னோடய வாய்தாவில் உடனடியாக அதுக்கு தீர்ப்பு பண்ணணும். அப்படித்தானமான? அதனால் கருப்பசாமி உனக்கு உடனடியாக அதுக்கு தீர்க்கணும். அதை நான் தீர்த்து கொடுத்துட்றேன். அதனால் பல குளறுபடிகள் எல்லாம் அதில் நடக்கும். சரியா? இன்னும் ஒரு 5 வாய்தா குறைஞ்சது 5 டைம் நடக்கணும். சரியா? அதுக்குள்ளே உனக்கு ஒரு தீர்வு பண்ணிடுறேன். சரியா? அதனால் யார் எதிர்ப்பு நின்னாலும் சரி, நியாயம் எங்கே இருக்குதோ அங்கே கருப்பசாமி நானும் நிற்பேன். அதனால் உன் பக்கம் நியாயம் இருக்குது. உன்னோட முதல் வீண் போகாமல் உனக்கு தாயின் தகப்பனா கருப்பேன் நான் இருக்கேன். உன் பிரச்சனையை மீட்டு கொடுத்து உன்னோட சொத்தையை மீட்டு கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். காப்பாற்றி கொடுத்ததுக்கப்புறம் முழுசாக உன் பத்திரம் உன் பக்கம் வந்ததுக்கப்புறம் வர்ற மக்களுக்கு எனக்கு ஒரு 3 கிடாய் வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுருணும். சரியா? உன் பிரச்சனையை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்தா போதும். அதே போல் கருப்பசாமி எனக்கு கால் எட்டி வைக்க முடியாமல் இருந்துச்சு, ஏதோ ஓரளவுக்கு இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் கருப்பசாமி இன்னமும் முழுசாக எனக்கு குணமடையணும். கிட்டவா இன்னையிலேருந்து அதுக்கும் ஒரு தீர்வு பண்ணிடுவோம். சரிப்பா. அதனால் அதுக்கும் ஒரு தீர்வு பண்ணியாச்சு. இன்னையோட அதுவும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரியா? அதனால் 2 நாளைக்கு நான் தான் அப்பயே சொல்லிட்டேன், தாயின் தகப்பனா நான் உனக்கு இருந்து நீ போய் ஒரு வக்கீலை போய் பார்க்குறான், அவனும் அவிய பக்கம் தீர்ப்பாயிடுவேன். அதனால் கருப்பசாமி உனக்கு நான் நேர்மையாக இருந்து உனக்கு உன் இடத்த உனக்கு மீட்டு கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு தந்துடுறேன். இதை பகுதியை 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருக்கு, உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சிருக்கு. நினச்சதை போல் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து உடல்நிலையில் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன்.